ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். 4 காஞ்ச மிளகாய், இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். ஊற வச்ச மிளகாயை அரைச்சிக்கலாம். இதே தண்ணியை சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ 1, 4 கிராம்பு, பட்டை, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து 100 கிராம் வெங்காயம். இது 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. நசுக்கின பூண்டு, இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கணும். நசுக்கின இஞ்சி, இது 2 நிமிஷத்துக்கு வதங்கணும். இன்னொரு முறை 100 கிராம் வெங்காயம், கட் பண்ண 2 பெரிய சைஸ் தக்காளி, இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கணும். அது வதங்குற கேப்பில் 1.5 கப் அரிசி, கப்போ டம்ளரோ எதில் எடுத்தாலும் தண்ணி அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா போதும். இது 3 பேர் சாப்பிட்ற அளவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நல்லாவே வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 3 ஸ்பூன் தயிர், அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 300 கிராம் சிக்கன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் அளவு. நம்ம 1.5 கப் அரிசி எடுத்ததுனால 2.25 கப் தண்ணி சேர்க்குறோம். சிக்கன்லாம் இருக்குது, வேகணும். அதனால் ஒரு 1/4 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். சிக்கனும் கொஞ்சம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியை கழுவி தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாழை இலையை வச்சு இதை மூடி பழைய தவா இல்லை தோசைக்கல் ஏதாவது வச்சு இது மேலே வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்மில் இருக்கட்டும். இது வெந்துட்டே இருக்கட்டும். இந்த கேப்பில் வெங்காய தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி வெள்ளரிக்காய், இதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துருவன கேரட், 1/4 கப் தயிர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் வெங்காய தயிர் பச்சடி ரெடி. ஒரு அவிச்ச முட்டை வச்சு பீஸோட பிரியாணி எடுத்து போட்டு இதை கவுத்து போட்டு இதில் கொஞ்சம் வெங்காய தயிர் பச்சடி வச்சு பிரியாணி சாப்பிட ரெடி. செமையாக இருக்குது.